வணக்க மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனி மாதங்கள்ல நடவு செய்யக்கூடிய பயிர் வகைகளை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். சோ ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு பட்டம் இருக்கு. சோ நம்ம பட்டம் பார்த்து பயிர் செய்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கலாம். அதுவும் சரியான பட்டத்திலேயே இருக்கணும். ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு இடைவேளை இருக்கு. சோ அந்த இடைவேளைக்கு ஒரு பருவம் இருக்கு. சோ அந்த பருவத்திற்கு ஏற்றார் போல நீங்க பயிர் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூலும் கிடைக்கும், அதிகப்படியான லாபமும் ஈட்டலாம். அதனால பாத்தீங்கன்னா எந்தெந்த பருவங்கள்ல எந்தெந்த வகையான பயிர்களை செய்யணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. சோ அந்தந்த பருவங்களை நீங்க நல்ல மகசூல் எடுக்கலாம். சோ அதற்கான வீடியோவை தான் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். சோ முதலாவதா பாத்தீங்கன்னா ஆனி மாதங்கள் நடவு செய்யக்கூடிய சிறந்த நெல் ரகங்களை பத்தி தான் பார்க்கலாம். ஆடுதுறை ஏடிடி 36, ஆடுதுறை ஏடிடி 37, ஆடுதுறை ஏடிடி 43, ஐஆர் 20, பொன்மொழி கோ 43, வெள்ளை பொன்னி CR 1009, NLR 34, 44, 9 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகங்களை நீங்க ஆனி மாதங்கள நடவு செய்யலாம். நல்ல மகசூலும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பருவத்துக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். சோ அதாவது நீங்க ஆனி மாதங்கள பயிர் செய்யக்கூடிய விவசாயிகளா இருந்தா கண்டிப்பா இந்த குறிப்பிட்ட நெல் ரகங்களை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கலாம். சோ மற்ற ரகங்களை நீங்க மாத்தி நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் இழப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாம உங்களோட செலவுகள் பாத்தீங்கன்னா அதிகமா போகும். செலவுக்கு ஏற்ற மகசூல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. அதுக்குதான் எந்தெந்த பருவங்களை பயிர் செய்யணுமோ அந்தந்த பருவங்களை கரெக்டா பயிர் செய்யணும். சோ ஆனி மாதங்களில் பயிரிடும் காய்கறி பயிர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், பாவற்காய், சுரக்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், முள்ளங்கி, கொத்தவரை, புடலங்காய், மிளகாய், கொடி வகை பயிருக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். கொடி வகை செய்யற விவசாயிகள் கண்டிப்பா இந்த மாதங்கள்ல நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம செடி வகை பயிர்ல பாத்தீங்கன்னா கத்தரிக்காய், தக்காளி, மிளகாய் போன்றவற்றுக்கு பாத்தீங்கன்னா இந்த பருவமானது ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். சோ காய்கறி விவசாயம் செய்யற விவசாயிகள் கண்டிப்பா இதுல குறிப்பிட்டிருக்கிற காய்கறி மட்டும் பயிர் பண்ணுங்க. மற்றபடியான காய்கறிகளை நீங்க பயிர் செய்யாதீங்க. அப்படி பயிர் செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்நிய செலாவணி தான் வந்து சேரும். அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல குறிப்பிட்டிருக்கிற ரகங்களையோ பயிர்களையோ நீங்க கரெக்டா பயிர் பண்ணுங்க. நல்ல மகசூல் எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற நிலவரப்படி காய்கறிகள் ரொம்பவே விலை குறைவாக தாங்க போயிட்டு இருக்கு. சோ அதுக்கு ஏத்தாற போல பயிர் பண்ணுங்க. ஆனி மாதத்தில் பயிரிட வேண்டிய முக்கிய தானியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, துவரைப்பருப்பு, மொச்சை, கம்பு, மக்காச்சோளம். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஆனி மாதங்களை நீங்க பயிர் பண்ணலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் தாங்க. மக்காச்சோளம் எவ்வளவு ரேட் வித்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3500 ரூபாய் வரைக்குமே விட்டுட்டு இருக்குங்க. குறைஞ்சபட்சம் 2000 ரூபாயில இருந்து 3500 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு குவாலிட்டி வைஸா வித்துட்டு இருக்கு. சோ மக்காச்சோளம் பாத்தீங்கன்னா குறைவான செலவுல அதிகம் லாபம் தரக்கூடிய ஒரு பயிரா பார்க்கப்படுதுங்க. தட்டைப்பயிறு, பச்சை பயிறு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஈவனா ஒரு குவிண்டாலுக்கு 10,000 ரூபாய் பாத்தீங்கன்னா வித்துட்டு இருக்குங்க. துவரைப்பருப்பும் அவ்வளவுதான் வித்துட்டு இருக்கு. சோ இந்த மாதங்கள்ல கம்பும் பயிர் பண்ணலாம். கம்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் அளவுக்கு வித்துட்டு இருக்குங்க. ஆனி மாதம் பயிர் செய்யும் எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியகாந்தி, நிலக்கடலை, ஆமணக்கு, எள்ளு. சோ இந்த நாலுமே நீங்க பயிர் பண்ணலாம். சூரியகாந்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் கொடுக்கும் இந்த பட்டத்துல. அது மட்டும் இல்லாம வேர்க்கடலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பருவம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மானாவரி போகமா தாங்க கிடைக்கும். சோ மானாவரி போகமா இந்த நிலக்கடலை பட்டம் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆமணக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கெண்ணெய் நல்ல ஒரு மகசூல் தரக்கூடியது. எள்ளு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பயிருங்க, செலவே இருக்காது. உங்களுக்கு ஒரு ஏக்கராவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 கிலோல இருந்து ஒரு 300 கிலோ வரைக்கும் நீங்க எள்ளுல எடுக்கலாம். சோ செலவுகளும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. அது மட்டும் இல்லாம லாபம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். சோ நீங்க எள் பயிர் செய்யற விவசாயிகளா இருந்தாலும் பயிர் பண்ணலாம். இல்ல நிலக்கடலையும் நல்ல ஒரு வகுக்குங்க. அது மட்டும் இல்லாம ஆனி மாதத்தில் நடவு செய்யக்கூட மலர் சாகுபடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஜா, ஜம்மங்கி, மல்லிகை, செண்டு மல்லி, கோழிக்கொண்டை, அரளி மற்றும் அலங்கார பூக்களை பாத்தீங்கன்னா இந்த பருவத்துல நீங்க தாராளமா பயிர் பண்ணலாம். நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா ரோஜா, ஜம்மங்கி, மல்லிகை, செண்டு மல்லி, கோழிக்கொண்டை ஆகியவற்றை பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா விரும்பி பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டும் வித்துட்டு இருக்கு. சோ நீங்க நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதங்களுக்கு மேல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பூ கிடைச்சிரும். சோ அதனால பாத்தீங்கன்னா தைரியமா நீங்க பயிர் பண்ணலாம். பூச்செடிகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டமே கிடையாது. மற்றவாள் நீங்க கண்டினியூவா பூ பயிர்களை வச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வச்சுட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஆனி மாதங்களில் சாகுபடி செய்யும் கீரை வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை, மணத்தக்காளி கீரை,
பாசைக்கீரை, கரிசிலாங்கண்ணி மற்றும் வெள்ளை கரிசிலாங்கண்ணின்னு சொல்லக்கூடிய இந்த கீரை வகைகளை நீங்க தாராளமா பயிர் பண்ணலாம். கீரை வகைகளை நல்ல லாபம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல லாபம் கொடுக்குங்க. சோ கீரை வகை பயிர் செய்யற விவசாயிகள் கண்டிப்பா இதுல குறிப்பிட்டிருக்கிற கீரைகளை பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா பயிர் பண்ணலாம். நல்ல மகசூலும் தரக்கூடியது, நல்ல உங்களுக்கு ரேட்டும் பாத்தீங்கன்னா கீரைகள் பாத்தீங்கன்னா எப்பொழுதும் பாத்தீங்கன்னா ரேட் வித்துட்டு தான் இருக்கும். சோ மழை காலங்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா போகும். மற்ற காலங்கள்ல கீரை வகைகள் ரொம்பவே ரேட் கொடுத்துட்டு தாங்க இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா கீரை விவசாயம் பண்ற விவசாயிகள் பாத்தீங்கன்னா மேடான பகுதிகளில் பயிர் பண்ணுங்க. சோ இப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லா வகைகளும் பாத்தீங்கன்னா கீரை வகை, தண்டு கீரைகளுக்கு அப்புறம் நிலக்கடைகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேடான பகுதியில பயிர் பண்ணுங்க. ரொம்ப தாழ்வான பகுதியில பயிர் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு எல்லாமே நீங்க மேடான பகுதியில பயிர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரம் மேலாண்மை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர்ல இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. இந்த உரத்தின் மூலமா நீங்க நெல் வயல்ல 70 முதல் 110 தூர்கள் வரைக்குமே கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு உரத்தை பத்தி தான் நம்ம பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாம PM கிசான் சம்மன் நிதி உதவி பாத்தீங்கன்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா வெளியிட போறான்னு சொல்லியிருக்காங்க. அதனோட ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரைட் சைட்ல கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. RNR 15048 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தோட குவிண்டால் பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருக்குங்க. சோ அந்த நெல் ரகத்தோட டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. சம்பா பட்டத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களை பத்தி நம்ம பட்டியலிட்டு இருக்கோம். 2025ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டுக்கான சம்பா பட்ட நெல் ரகங்களை. சோ அந்த நெல் ரகத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரைட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோவை பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட வீடியோவை நிறைய விவசாயிகள் பாக்குறீங்க, பட் ஆனா லைக் போட மாட்டீங்க. சோ எல்லாருமே லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு விவசாய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், பாய், டாடா.